இந்திய தேசத்திற்கு மகாத்மா காந்தி அவர்கள் தேசத்தின் தந்தை சுதந்திரம் வாங்கி கொடுத்து 75 ஆண்டுகள் சுவாச காற்றை நாம் சுவாசிக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். 75 ஆண்டுகள். 17/10/1972 மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவன் புரட்சித் தலைவர் ஏழைவர்களுக்காக, எளியவர்களுக்காக, சாமானியர்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் தொடங்கினார். தொடங்கிய காலத்திலிருந்து அவர் கோட்டையிலே முதலமைச்சராகத்தான் தன் ஆயுள் முழுவதும் இருந்தார். அப்படிப்பட்ட மகத்தான மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த இயக்கத்திலே 52 ஆண்டுகள் பொன்விழா காண்கின்ற இந்த இயக்கத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானியனாக கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி 50 ஆண்டு காலம் தன்னுடைய அயராத உழைப்பால், விசுவாசத்தால், அம்மா மீது இருக்கிற விசுவாசத்தால், அம்மாவின் ஆன்மாவின் ஆட்சியோடு, புரட்சித் தலைவர் ஆன்மாவின் ஆட்சியோடு, தொண்டர்களின் ஆதரவோடு, மக்களுடைய ஆதரவோடு 4½ ஆண்டு காலம் எவராலும் அவ்வளவு சாமானியாக நடத்த முடியாது என்று சொல்லுகிற அரசை அம்மாவின் மறைவுக்கு பிறகு தாயை இழந்த பிள்ளைகளுக்கு தாயாக, தலைவனை இழந்த தொண்டர்களுக்கு தொண்டனாக, இன்றைக்கு முதலமைச்சராக, சிறந்த முதலமைச்சராக 4½ ஆண்டு காலம், அது கொரோனா காலத்திலே தன் உயிரை பற்றி கூட பொருட்படுத்தாமல் இந்த மக்களை காப்பாற்றினார். தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் நினைத்தார்கள். ஆனால் அதில் உள்ளடி வேலைகளின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பை 3வது முறையாக ஆட்சிக் சாதனை படைக்க இருந்ததை யார் திட்டமிட்டு அந்த ஆட்சி அமைய விடாமல் தடுத்து நிறுத்தியது என்பதை இந்த நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கே நான் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். 43 தொகுதிகளிலே 1,92,000 வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பெற்றிருந்தால் 3வது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கும். ஆகவே அதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பொறுப்பேற்று எத்தனையோ வழக்குகளை சந்தித்து நீதிமன்றத்துக்கு சென்று, தேர்தல் ஆணையத்துக்கு சென்று, இந்த தொண்டர்களெல்லாம் மன உறுதியோடு புரட்சி தமிழரோடு நின்ற காரணத்தினாலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வலிமை பெற்று கொடியை மீற்றி, இரட்டலையை மீற்றி, கட்சியை மீற்றி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையோடு வழிநடத்தி 2 கோடி தொண்டர்களும் சுவாச காற்று, சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டோ அவதூறு பரப்புவதற்காக இதை நான் சொல்லவில்லை. வரலாறை நான் நினைவு கூறுகிறேன். 33 ஆண்டு காலம் அம்மா அவர்களோடு இருந்து ஆட்சி நிர்வாகத்திலே முழுமையாக செயல்படுத்தியவர்கள் என்று தனக்குத்தானே பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் சார்ந்த சமுதாய மக்கள் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ்தான் உள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய படுகின்ற கஷ்டங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை சொல்வதற்கு அவர்கள் தயாரா? ஒன்று. இன்னமும் அவருடைய வாழ்வாதாரத்தில் ஒவ்வொரு நாளும் கல்வியிலே பின்தங்கி, பொருளாதாரத்திலே பின்தங்கி, வறுமை சூழலிலே சிக்கி சின்னமாகி செத்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்களே, அதை நாம் நேரிலே கிராமத்திலே பார்க்கிற போது கண்களிலே கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீரை துடைப்பதற்கு இவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் என்ன அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்று. ஆனால் இந்த பின்புலத்திலே தான் அவர்கள் இந்த மக்களை, பாவப்பட்ட மக்களை, எளிய மக்களை, சாமானிய மக்களை, கண்ணீர் வடிக்கின்ற மக்களை இன்றைக்கு அந்த பின்புலத்தை காட்டி தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர, இது ஏதோ புதிதாக சொல்லுகிற செய்தி அல்ல. தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர இந்த பின்புலத்துக்கு காரணமான இந்த சாமானிய மக்களுக்கு ஒரு செம்பு தண்ணீர் கூட எடுத்து கொடுக்கவில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. இதை சீர்படுத்த ஏதாவது அவர்கள் முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த நாடே திரண்டு அவர்கள் பின்னால் நின்றிருக்கும். அவர்கள் எதுவும் செய்யவில்லை.